ஸோ பாருங்கள், ஒரு இரு சமபக்க சரிவகம் வடிவில் உள்ள மைதானத்தின் இணைப்பக்கங்கள் சரிங்களா 42 36. இவன் சொல்லிட்டான் சரிவகம்னு சொல்லிட்டான். ஸோ சரிவகம்னாலே இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இணை சரிவு பக்கங்களோட பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ஒன்று 42, இன்னொன்று 36 சரிங்களா. இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு, அதாவது இதைத்தான் சொல்லியிருக்கான். இந்த இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு இதை தான் சொல்லியிருக்கான். இந்த தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் சரிங்களா. இப்போது இந்த மைதானத்தை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டர் 100 ரூபாய் வீதம் ஆகும் செலவு என்ன? ஸோ இதுக்கான ஃபார்முலாவை பாருங்கள். அரை ஹெச் பக்கம் ஏ ப்ளஸ் பி சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா, இது ஹெச் சரிங்களா. இதுதான் ஃபார்முலா. இப்போ அரை ஹெச்ங்கிறது 30, ஏ ப்ளஸ் பி 42 ப்ளஸ் 36 ரெண்டு பக்கங்கள். ஸோ இந்த பக்கம் ஏ, இந்த பக்கம் பி, இது ஹெச் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க டேட்டா, கிவன் டேட்டா. அப்படி இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 15 வரும். 30யை டிவைட் பண்ணும்போது 15 வரும். ஸோ 15 42 ப்ளஸ் 36 சரிங்களா. ஸோ 15 கிராஸ் 42 நாக்கி 78 வரும் சரிங்களா. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம். இது இப்போ என்னன்னாக்கி இந்த சதுர அடி கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம், 100 மல்டிப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. 100 என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிடலாம். ஏன்னா ஒரு சதுர அடிக்குள்ள தான் கேட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் 15 பெருக்கல் 78ங்கிறது சதுர அடி. ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1,17,000ங்கிறது தான் ஆன்சர் சரிங்களா. அப்போது சிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஆன்சர்.